கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 5/1/2021 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இவர் நிறுத்துகிறேன். என் தேவனுடைய பிரசன்னம் இவரை ஆளுகை செய்யட்டும். எல்லா தடைகளையுமே மாற்றி ஆண்டவரை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் இவருடைய வாழ்க்கையில் நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதமும் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி. தடைகளை மாற்றுங்கப்பா. என் தேவனுடைய பிரசனம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக, சகலத்திலுமே நன்மை காணும்படியாக செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இவரோடு இருக்கட்டும். ஏசாயா 58:11 படி நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, இவரை வற்றாத நீரூற்றை போல மாற்றி செழிப்பாக கனி தரும்படியாக நீர் செய்தருளும். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 5/1/2021 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியே உங்களுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மை கொடுங்க, செழுமையை கொடுங்க, கிருபை கொடுங்கப்பா. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலையாகும்படியாக செய்யுங்கப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.